வணக்கம். நான் அவியா டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து சைக்காலஜி. நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிறது, எந்த ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒர்க் ரிலேட்டட் மட்டும் கிடையாது. நம்ம லைஃப்லையே நம்ம சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில பார்வைக்கு அது வந்து ப்ராப்ளமாகவே இருக்காது. ஆனால் நமக்கு அது ப்ராப்ளமாக தெரியலாம். இல்ல சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். அதுக்கு ஈஸியான சொல்யூஷன் இருக்கும். ஆனா எத சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாம இருக்கலாம். அத நம்ம ரிலேட் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. லைஃப் ஜார். இந்த லைஃப் ஜார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க இருந்து இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அவங்க கிட்ட இருந்தே வந்து இந்த லெசனை வந்து கொண்டுட்டு வர்றாங்க. ஏன்னா சின்ன வயசுல ஒரு ஹோம்ஒர்க் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஹோம்ஒர்க்க உள்ள ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ஆக்டிவிட்டி நீ வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் பண்ணணுமா? இல்ல ஆக்டிவிட்டி பண்ணணுமா? அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள அவங்க வந்து பிரியாரிட்டைஸ் பண்ணி, சால்வ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சாலே, அவங்க ஃபியூச்சர்ல அவங்க கடந்து வர ப்ராப்ளம்ஸ யாருடைய ஹெல்ப்புமே இல்லாம, ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து சால்வ் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி வருவாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து லைஃப் ஜார் அப்படின்ற ஸ்டோரி பத்தி நான் சொல்லப் போறேன். இது வந்து எப்படின்னா, ஒரு 3 குழந்தைகள கூப்பிடுறாங்க. 3 குழந்தைகளுக்கு முன்னாடியும் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பால் வைக்கிறாங்க. குட்டி குட்டியா இருக்கும்ல பால்ஸ். அந்த பால் வைக்கிறாங்க. தென் பெபிள்ஸ். பெபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மீன் தொட்டிக்குள்ளலாம் வந்து சின்ன ஸ்டோன்ஸ் போடுவாங்கல்ல, அது வைக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சாண்ட் வைக்கிறாங்க. இப்போ 3 பேருட்டையுமே 3 ஜார் வந்து குடுத்துட்டாங்க. 3 ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் பால்ஸ், பெபிள்ஸ், அப்புறம் வந்து சாண்ட் இதான் குடுத்துருக்காங்க. இந்த 3 குழந்தைகளுமே உங்க இஷ்டத்துக்கு நீங்க எவ்வளோ வேணும்னாலும் அந்த ஜார்ல இதை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ 3 குழந்தையும் பார்த்தீங்கன்னா 3 விதமா வந்து அந்த ஜாரை வந்து ஃபில் பண்ணுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து சாண்டை ஃபில் பண்ணுது, அப்புறம் ஃபாலோடு பை பெபிள்ஸை பண்ணுது, தென் ஃபாலோடு பை பால். இன்னொரு குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா பால், தென் வந்து சாண்ட், தென் அதுக்கப்புறம் பெபிள். தென் இன்னொரு குழந்தை வந்து பால், பெபிள், அப்புறம் சாண்ட் அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுது. ஃபில் பண்ணோன்னே இப்போ 3 பேருக்குமே டைம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஜட்ஜு வந்து பார்க்கும்போது இந்த 3 குழந்தையில அந்த 3வது குழந்தைய தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இதை பார்க்குறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா 3 பேருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பால்ஸ், அப்புறம் பெபிள்ஸ், சாண்ட் இதுதான் கொடுத்தாங்க. ஆனால் வந்து 3வது குழந்தை மட்டும் அதை ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பெபிள்ஸு, அப்புறம் கொஞ்சம் பால்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அதாவது ஜாருக்குள்ளே அவங்களால அதை ஃபிட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அப்போ ஏன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது, அந்த குழந்தைகிட்டே யார் வின்னரோ அவங்கக்கிட்டயே கூப்பிட்டு அந்த ஜட்ஜு வந்து கேட்குறாங்க, நீ மட்டும் எப்படி இதை ஃபில் பண்ண அப்படின்னு கேட்டோன்னா, அந்த குழந்தை கொஞ்சம் கூட யோசிக்காம அது சொல்லுச்சு, நான் வந்து ஃபர்ஸ்ட் எது பெருசா இருக்கோ அதை நான் வந்து ஜார்ல போட்டேன். அப்போ அவங்க கிட்ட கொடுத்த அந்த 3 இதுல எது பெருசா இருக்கும்? அது ஸ்மால் பால்ஸ் அப்படின்றது தான் வந்து பெருசா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாலை ஃபில் பண்ணேன். தென் ஃபாலோட் பை நான் வந்து பெபிள்ஸை ஃபில் பண்ணேன். ஸோ பெபிள்ஸ் அப்படின்றது குட்டி குட்டி ஸ்டோன்ஸ். அப்போ பால்ஸை ஜார்ல ஃபில் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் போய் என்ன அடுத்து ஃபில் ஆச்சு? பெபிள்ஸ் வந்து ஃபில் ஆச்சு. குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து போய் அந்த கேப்ல உள்ள இடத்துல உட்காந்துச்சு. அப்போ இப்போ பெபிள்ஸும் கம்ப்ளீட்டாக அந்த குழந்தை வந்து கொடுத்த பெபிள்ஸை ஜாருக்குள்ளே போட்டுருச்சு. ஃபாலோடு பை கடைசியாக என்ன பண்ணுச்சு? சாண்டு. சாண்டுன்னு சொல்லும் போது கடல் மண்ணுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து எவ்வளோ லூஸாக இருக்கும், குட்டி குட்டியாக கிரானியூல்ஸ் இருக்கும். அப்போ அதை ஃபில் பண்ணும் போது இன்னும் மைன்யூட்டாக அந்த ஜாரில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பில் போய் இந்த சாண்டும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் கொடுத்த எல்லாத்தையுமே நான் இப்படி தான் ஃபில் பண்ணேன். ஸோ எது பெருசாக இருக்கோ நான் அதை ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ஃபாலோடு பை சின்னது, அது ஃபாலோடு பை இன்னும் சின்னது நான் வச்சேன், அதனால ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்போது இந்த 3 குழந்தைகளுக்கும் ஃப்யூச்சரில் அவங்க பெரியவங்க ஆகும் போது ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு டாஸ்க்கோ கொடுத்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ யார் வின்னர்னு சொல்கிறோமோ அந்த குழந்தையால மட்டும்தான் இதை வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து எது சின்ன ப்ராப்ளமாக இருக்கோ அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து எது வந்து அவங்களால முடியுமோ, ரொம்ப பெரிய ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு மாட்ரேட்டான ப்ராப்ளமும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன்,
அப்புறம் நான் அந்த பெருசா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருசா இருக்கிற எது ஒண்ணும் அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம வாழ்க்கையில நம்ம அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்பப்ப இன்னைக்கு என்ன ஒரு குட்டி பிரச்சனையோ அதை நம்ம சால்வ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது பெரிய ப்ராப்ளம் தான் அப்படிலாம் கிடையாது. இது நம்மளுடைய ஒரு ஹேபிட்டா கூட இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி எது பெருசா இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சால்வ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காவே அதுல இருந்து உருவான மற்ற ப்ராப்ளம்ஸும் என்ன ஆயிரும், சால்வ் ஆயிரும். இதை தான் நம்ம சைக்காலஜில எப்படி சொல்லுவாங்கன்னா 1-3-5 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 அப்படின்றது உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இந்த நிமிஷத்துல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுல எது வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கு மூல காரணம் எதுவோ அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு 1 நம்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம அதை சால்வ் பண்ணணும். அடுத்து தென் 3. அப்ப என்னன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபாலோடு பை 3 மாடரேட் ப்ராப்ளம்ஸ். 3 மாடரேட்னா சின்ன சின்ன விஷயங்கள். அதை சால்வ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதை விட ரொம்ப 1-3-5ல இன்னும் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். இதை நீங்க வந்து ப்ராப்ளம்னு எடுத்துக்காம உங்க குழந்தைகளுடைய ஹோம்ஒர்க்ல இருந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து 1-3-5 ரூலை ஃபாலோ பண்ண சொன்னீங்கன்னா அவங்களே அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அது ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி ஃபாலோடு பை 3 ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோடு பை ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ். அவ்வளோதான். இதை அவங்க சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா இதை அவங்க வந்து அவங்களே சொந்தமா அவங்களோட ஐடியாஸ் வச்சு ஒரு விஷயத்த சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன்னாலும் அவங்களே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வெளியில இருந்து ஆள் வரணும், கவுன்சிலிங் போகணும், அதெல்லாம் வந்து தேவையே படாது. ஸோ இதையும் உங்கள் லைஃப்பில் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் காமிச்சு அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிக்கிட்டே வாங்க. ஈஸியாக அவங்க வந்து லைஃப்பை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.